me. You are telling me, okay, I'll do so. But I'll do such time one piece of mustard seeds and cow horn. I will, if anyone drop one mustard seed top of the cow horn, the mustard seed how much duration he will stuck on the cow horn. That much period of time I will take my Maya out. அப்போ பகவான் சொன்னாரு, சரி வியாசரே, நான் வந்து இந்த மாயாவை வந்து எடுத்துக்குவேன். அது எவ்வளவு நேரம்னா, ஒரு கடுக்க மாட்டுடைய கொம்பு மேல போடும் பொழுது மாட்டு கொம்பு மேல அது எவ்வளவு நேரம் நிற்குமோ அவ்வளவு நேரம் நான் மாயாவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. Mustard seed round, cow horn, top of the cow horn round. Fraction of second, not even 1 second. கடுகும் வந்து உருண்டையா இருக்கும். மாட்டுடைய கொம்போட மேலேயும் ரொம்ப முழமுழன்னு இருக்கும். மேல அது போடும் பொழுது அது மேல வந்து ஒரு அரை நொடி கூட நிக்காது. அது ஒரு நொடி கூட கிடையாது. Like a fire flame. If you know, if you touch fire, it will burn. But if you just take it like this, fire flame, one candle on the lamp, fire flame, put it in your finger like this. Never nothing happened. நம்மளுக்கு தெரியும், ஒரு நெருப்பு போய் நம்ம தொட்டோம் அப்படின்னா அது நம்மளை சுற்றோடு. ஆனா அதே நெருப்புல இப்படி கைய வந்து நம்ம ஆட்டணும், வேகமா ஆட்டணும் அப்படின்னா அந்த நெருப்பே நம்மள வந்து சுடாது. ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சு நீங்க இந்த மாதிரி விரல வந்து அதுல நீங்க வேகமா அசைச்சீங்கன்னா அப்போதான் அது நம்மள சுடாது. Then accordingly Lord do show Maya out. Then Shukdev Goswami coming out of the mother room, running towards forest. And Vedavyas running behind Shukdev. Putra, Putra, my son, my son, my son. But don't care. Son doesn't care what father doing. Run. பகவான் சொன்ன மாதிரியே மாயாவை அந்த அந்த படிப்பு விழற நேரம் மாயாவை விலக்கி வச்சார். அந்த டைம் சுத்தர் கோஸ்வாமியும் வந்து சுக்தேவ் கோஸ்வாமியும் பிறந்தாரு. பிறந்த உடனே அவர் வந்து காட்டுக்கு வந்து ஓடுறாரு. அந்த காட்டுக்கு ஓடும்போது வியாசதேவரும் வந்து பின்னாடியே ஓடுறாரு. Then in the forest so many woodcutter, they saw this is ghost moving in the forest. Out of fear they came to this Vasudev. They explained, there is a ghost coming, going here and there. The Vasudev asking how ghost looks like. They explained accordingly. Vasudev understood that, oh, this is Shukdev, my son. அந்த காட்டில வந்து மரம் வெட்டுற சில நபர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பூதம் சுத்துது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. நினைச்ச உடனே அவங்க அங்க வந்து வியாசதேவர் கிட்ட போய் சொன்னாங்க. அப்போ வியாசதேவர் அந்த பூதம் எப்படி இருந்தது கேட்கும் பொழுது இவங்களும் விலகி சொன்னாங்க. விலகி சொல்லும் பொழுது வியாசதேவருக்கு தெரிஞ்சது, இல்ல இவங்க நம்ம பையனை பத்தி தான் சொல்றாங்க அப்படின்னு. Their purpose to come to Vasudev because they want to know some mantra. Because Vasudev known as a big Pandit, scholar. அவங்களும் ஏன் வந்து அவரை கேட்டாங்கன்னா, அவர்கிட்ட இருந்து சில மந்திரங்களை கத்துக்கணும்னு நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா சுத்ததேவரும் வந்து ஒரு பெரிய பண்டிதரா அறியப்படுறார். So Vasudev realized, this is my son, and he also listened Bhagavatam from Shiva, from me. So, okay. So, he gave some Bhagavatam sloka. Oyi Boku Karuna slok, means mercy slok, Krishna's Karuna. Although Putana came to kill Krishna, but Krishna delivered Putana. That slok, Oyi Boku slok. This is the mantra. If you chant, then you can see ghost out. But instead of they listen the mantra, they chanted the mantra, instead of goes out, goes running towards him to catch them. Then ghost asking, Mr. Sukdev asking, how you know this? How you know this text, sloka? We know from Pandit. Who is the Pandit?
Then Sukdev come back to Vyasdev. Pandit is Vyasdev, come to Vyasdev. Then again he listened Katha from Vyasdev. இந்த வகையில அவங்க வந்து கேக்குறாங்க எங்களுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. அப்போ அவர் வந்து சொன்னாரு, அவர் என்ன பண்றது சொன்னார்னா, கிருஷ்ணா பூதனைக்கு வந்து என்னதான் பூதனா வந்து கிருஷ்ணனை கொலை பண்ண வந்திருந்தாலும் பூதனாவையும் பகவான் வந்து மோட்சம் கொடுத்தாரு. அந்த ஸ்லோகத்தை சொன்னாரு, இதனால இவங்களுக்கும் மோட்சத்தை கொடுப்பாங்க. ஆனா அந்த மந்திரத்தை சொன்ன உடனே போயிட்டு இருந்த போதும் இவங்கள நோக்கி வந்தது யாருன்னா சுக்கதேவ் வந்த உடனே வியாசதேவரும் சுக்கதேவர் வந்து பாகவதத்தை திருப்பி சொன்னாங்க. So then Sukadeva Goswami listened Bhagavatam. Then you know the Parikshit Maharaj cursed by Shringi Rishi. Do you know the Parikshit Maharaj? How he cursed from Shringi Rishi? Do you know that? உங்க எல்லாருக்கும் அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கே நிறைய தெரியும். அதாவது பாகவதம் சுகதேவருக்கு இருந்தது. அப்புறம் சுகதேவர் பரீட்சித் மகாராஜாவுக்கு சொன்னாரு. பரீட்சித் மகாராஜாவுக்கு வந்து சாபம் இருந்தது. அந்த சாபத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். எப்படி அவருக்கு சாபம் வந்தது உங்களுக்கு தெரியும்ல? Shringi Rishi. Shringi Rishi கிட்ட எப்படி வந்து சாபம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல? I think all of you know that. No need to explain, right? உங்க எல்லாருக்கும் தெரியும். So Parikshit Maharaj cursed as soon as he knew about it. They came to the bank of Ganga river in Haridwar, and then so many, 7 days is his time. Cursing was 7 days. After 7 days, one Takshak snake will come and bite him. Very poisonous snake. So 7 days, how he spent the 7 days. So in order to get the advice, he was sitting bank of Ganga river, and 88,000 sages came to give him advice. இந்த சாபம் வந்து பரீட்சித் மகாராஜுக்கு கிடைச்ச உடனே அவர் கங்கா நதி கரையில வந்துட்டு அவர் 7 நாட்களுக்கு வந்து அங்க இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஏன் அப்படின்னா 7 நாளுக்கு அப்புறம் அவர் அந்த தக்ஷா நாகம் வந்து அவரை தீண்டி அவர் இறந்துருவார். அப்போ 78,000க்கும் மேற்பட்ட சாதுக்கள் வந்து அங்க வந்து அவருக்கு அறிவுரை சொல்லுவாங்க. So what happened? So all the sages advice they are giving, but they are contradiction. One advice cutting another advice. Someone say, "Hey Maharaj Parikshit, so do some fire sacrifice." Another sage stand up. No, Maharaj Parikshit, you have to distribute water. Another sages appear. No, Maharaj Parikshit, you have to give charity. In that way, contradiction. Then Parikshit Maharaj confused, and he said, I made only one mistake. I made mistake with one sages. Therefore, I curse such a way. And if I accept one advice, and then all together, they'll give me curse also. Where I'll go? Where I'll go? Oh Lord, please protect me. பரீட்சித் மகாராஜா வந்து அப்படி இந்த எல்லா சாதுக்கள் கிட்டையும் சரி அறிவுரை கேட்கலான்னு வரும்போது ஒரு சாது சொல்ற தீர்வு வந்து இன்னொரு சாது சொல்ற தீர்வுக்கு வந்து புறனா இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க யஜ்ஞம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு நீங்க தண்ணீர் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு நீங்க எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பரீட்சித் மகாராஜா என்ன சொல்றாருன்னா, நானு ஒரு சாது கிட்ட ஒரு முனிவர் கிட்ட அபாச்சாரப்பட்டதுனால இப்ப 7 நாள்ல இறக்குறதா இப்ப வந்து நான் சாபம் வாங்கிட்டேன். இப்ப இத்தனை முனிவர்கள்ல சாதுக்கள்ல நான் ஒருத்தர் அறிவுரையை மட்டும் ஏற்றுக்கிட்டா மீதி இருக்கவங்க எல்லாருமே என்ன சபிப்பாங்க. இதை நான் இருக்க போறது பகவானே நீங்க என்ன காப்பாத்துங்க அவர் கேட்கிறார். Then Sukadeva Goswami appeared. அப்பதான் When conflict was going on amongst each sages, then Sukadeva Goswami appeared. All sages stand up and greet Sukadeva Goswami, and everyone, same voice telling Maharaj Parikshit,
although we have discrimination amongst our opinion, but all we are agree whatever Sukdev going to say. அந்த நேரத்துல தான் அந்த கூட்டத்துல சுகதேவ் கோஸ்வாமி வராரு. அவர் வந்த உடனே இருந்த எல்லா சாதுக்களுமே எழுந்து நின்று அவருக்கு தண்டம் சமர்ப்பிச்சாங்க. சமர்ப்பிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, மகாராஜ், நாங்க எல்லாருக்கும் வேறுபாடு இருந்தாலும் கருத்துக்கள்ல, ஆனா சுகதேவ் கோஸ்வாமி என்ன சொன்னாலும் நாங்க எல்லாருமே அதை கேட்போம். Now Shukdev Goswami says, Maharaj Parikshit, listen Bhagavatam. அப்ப சுகதேவ் கோஸ்வாமி சொன்னாரு, மகாராஜ் பரீட்சித், நீங்க பாகவதம் கேளுங்க அப்படின்னு. Bhagavatam. Who is the source of Bhagavatam? அவர் பாகவதம் கேட்க சொல்லிட்டாரு. In the entire history of what I explained, Shiva Kanchi coming Shiva Kanchi. Shiva is the source of Srimad Bhagavatam. அப்போ பாகவதத்துடைய தோற்றம் எங்க இருக்கு? இங்க சிவகாஞ்சியில நம்ம இருக்கோம். இந்த மொத்த பாகவதமும் சிவன் கிட்ட இருந்து தான் நமக்கு வருது. So this is the way you can see the Shiva is the greatest Vaishnava. Vaishnavanang Jatha Shambhu. Shiva is the greatest Vaishnava. Huh? Also Shiva is the passion, mode of ignorance. Incarnation of mode of ignorance. Darkness. Ignorance is the bad word. Incarnation of darkness. Of Lord. சிவன் இதை ஏன் சிவனால சொல்ல முடியுதுன்னா, சிவன் தான் இருக்கிற வைஷ்ணவர் எல்லாத்துலயும் தலைமையான வைஷ்ணவர். அவர் தான் உத்தமமான வைஷ்ணவர். என்னதான் சிவனை நம்ம தாமச குணத்தோட அவதாரம், பகவானுடைய அவதாரம்னு சொன்னாலும் அது கேட்க நல்லா இல்லை. அவர் ஒரு ஒரு ஒளி இல்லாத ஒரு இருட்டோட அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். Therefore we have to always respect Shiva. By the grace of Shiva, Srimad Bhagavatam appeared. Then Noimi Sharanya, Bhagavatam was there. Lomarsha Rishi, Baladev came, then Lomarsha not greeting Baladev, Guru. So Lomarsha, Baladev chop him, when I say chop his head. Noimi Sharanya, Lomarsha Rishi. ரோமர் ரிஷி இருந்தாரு. இவர் பலதேவருடைய குரு. பலதேவர் அங்க வரும்பொழுது Baladev is Guru Tattva. He came. As soon as Guru will come, we have to greet. Otherwise, Guru Tattva will not allow us to do anything. Guru angry means Lord also angry. குரு வரும்பொழுது அவர் தகுந்த மரியாதையை கொடுக்கல, எடுத்து நிக்கல. அதனால அவருடைய குரு அவருடைய தலையை விட்டுட்டார். குருதேவன் நெக்ஸ்ட் என்ன சொன்னார்னா, நம்ம எப்பயுமே குரு வரும் பொழுது அவருக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம குருவை மதிக்கல அப்படின்னா நம்ம பகவானையும் மதிக்காத முடியும். Then there is everybody asking Baladev, who could be the next? Because Bhagavatam, he used to give Bhagavatam lecture, but Baladev killed. So then he said, okay, his son, Sutamuni. So Sutamuni is disciple of Shukdev. Sutamuni gave discourses, 60,000 sages. In that way, Bhagavatam message spread. But Gautam Rishi's cards, everybody forget. ரோமான்ச ரிஷியோட தலைமை வெட்டிட்டாரு. வெட்டின உடனே இருந்த சாதுக்களுக்கு யார் பாகவதம் சொல்ல போறாங்க? சுகதேவனுடைய சிஷியரான சுதார் என்ன சொல்றாரு? இந்த பாகவதம் சொல்றாரு இருந்த எல்லா சாதுக்களுக்கும். இந்த சாதுக்கள் எல்லாருக்கும் பாகவதம் தெரிஞ்சவங்களுக்கும் கௌதமருடைய சாபத்தினால எல்லாத்தையுமே பார்க்கணும். The link is there or not? The how it was, it is eternal, how we can finish, how again Vasudev wrote that. So tomorrow I will explain
another glorification of Bhagavatam, then we can enter to Bhagavatam. இப்ப தெரியுதா இதோட தொடர்பு எங்க எப்படி பாகவதம் வந்து எப்பயுமே நித்தியமானது ஆனா எங்க வந்து இது தடப்பட்டுச்சு அப்புறம் ஏன் வியாசதேவர் திருப்பி இதை எடுத்துட்டாங்க நம்ம நாளைக்கு வந்து பாகவதத்தை திருப்பி இந்த முன்னுரையை முடிச்சுட்டு பாகவதத்துக்குள்ள போவோம் I just explain the condensed form, condensed form of Bhagavatam, glories. I can read Bhagavatam, but it will be feel repetition, so much repetition. 1 hour, it's not enough to finish Bhagavatam. So therefore, I'm just telling you just condense, synopsis. நான் அதனாலதான் பாகவத்துடைய ரொம்ப திரட்டி அதோடைய சுருக்கமான வகையில எது முக்கியமான விஷயங்களோ அதை மட்டும் இப்ப சொல்லியிருக்கேன் நம்மளால மொத்த பாகவத்தையும் திருப்பி படிக்க முடியும் அது எதுவும் திருப்பி ஒரே விஷயத்த படிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் 1 மணி நேரம் பத்தாது அதனால நம்ம சுருக்கமா பார்ப்போம் So நம்ம கூட வந்து நீங்க ஒரு பிரசாந்தம் ஜோட ஜாயின் பண்ணாங்க நம்ம கூட that is Tushar Kumar Devi அவங்க வந்து நமக்கு she donated ஒரு நாள் ஃபுல் பிரசாதத்தை she took the sponsorship please எல்லாரும் அவங்களுக்காக for his family we all chant Hare Krishna mantra and pray that our family should always be in bhakti and they should be very prosperous. So she donated 1 day of full prasadam. Coming. Oh, really? Tamil, huh? So she has sponsored 1 day full prasadam. So we all chant Hare Krishna mantra together to bless her, to keep the family always in devotion and preserve Radha Krishna. Hari Bol. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hariharaya Namah Krishna Jadavaya Namah Jadavaya Madhavaya Keshavaya Namah Gopala Govinda Ram Shri Madhusudan Giridhari Gopinath Madana Mohan Chaitanya Nityananda Sri Advaita Sita Hari Guru Vaishnava Bhagavata Gita Sri Rupa Sanatana Bhatta Raghunath Sri Jiva Gopala Bhatta Dasa Raghunath Jai Goshair Kari Charana Vandan Gahoite Vignanash Abhishta Puran Jai Goshair Jar Muitaradar Dashavara Padare Numur Panchagram তাদের চরণ সেবী ভক্ত শনিবার জনমে জনমে হয় যে কৈলাবার রাধা কৃষ্ণ নিত্য লীলা করিল প্রকাশ মনের আনন্দে বল হরি ভজ বৃন্দাবন
वैष्णव पद पद्म करिया नाम संकीर्तन कहे नरोत्तम दास श्री कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ताय गौर हरि बोल हरि बोल हरि बोल हरि बोल ताय गौर हरि बोल हरि बोल हरि बोल हरि बोल जय श्री श्री गुरु गौरांगम देवरिका गिरधारी जू की जय जय श्री श्री गौरी गदाधर राधा कपिनाश जगन्नाथ निसिंह दगला प्रभुपाद की जय पंचतत्वादमक्ष गौर हरि की जय श्री गुरुपाद पद्मनित्रलाभ विष्णु विष्णुपाद स्तोत्र श्री श्रीमद भक्ति प्रमद पुरी गोस्वामी ठाकुर की जय सपार्श परिकर नित्यला प्रविष्ट शिल प्रभुपाद भक्त सिद्धांत सरस्वती गोस्वामी ठाकुर की जय नित्यला प्रविष्ट विष्णुपाद परमहंस कुल चूड़ामणि ठाकुर शिल गौर किशोर दास भवजी गोस्वामी महाराज की जय नित्यला प्रविष्ट विष्णुपाद सच्चिदानंद शीशल भक्ति विनोद ठाकुर की जय नित्यला प्रविष्ट विष्णुपाद वैष्णव सार्वभौम श्री शिल जगन्नाथ दास भवजी गोस्वामी महाराज की जय जय श्री रूपानुग गुरु वर्गो की जय भज श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त बिंद की जय जय श्री चारी धाम की जय चारी संप्रदाय की जय चारी संप्रदाय आचार्य बिंद की जय भक्तर्ज प्रहलाद महाराज की जय भक्त विघ्न विनाशन सर्व विघ्न विनाशनकारी नृसिंह देव की जय नित्यला प्रविष्ट विष्णुपाद स्तोत्र श्री श्रीमद भक्ति दयित माधव गोस्वामी महाराज की जय नित्यला प्रविष्ट विष्णुपाद स्तोत्र श्री श्रीमद भक्ति गौरव वैखनस गोस्वामी महाराज की जय नित्यला प्रविष्ट विष्णुपाद स्तोत्र श्री श्रीमद भक्ति रक्षक श्रीधर गोस्वामी महाराज की जय नित्यला प्रविष्ट विष्णुपाद स्तोत्र श्री भक्ति प्रज्ञान गोस्वामी महाराज की जय नित्यला प्रविष्ट विष्णुपाद स्तोत्र श्री श्रीमद भक्ति वेदांत स्वामी गोस्वामी महाराज की जय नित्यला प्रविष्ट विष्णुपाद स्तोत्र श्री श्रीमद भक्ति कुमुद संत गोस्वामी महाराज की जय नित्यला प्रविष्ट विष्णुपाद स्तोत्र श्री श्रीमद भक्ति हृदय बनंद गोस्वामी महाराज की जय नित्यला प्रविष्ट विष्णुपाद स्तोत्र श्री श्री भक्ति कुसुम सुमन गोस्वामी महाराज की जय नित्यला प्रविष्ट विष्णुपाद स्तोत्र श्री श्रीमद भक्ति विलास तीर्थ गोस्वामी महाराज की जय सपार्श परिकर नित्यला प्रविष्ट शिल प्रभुपाद भक्त सिद्धांत सरस्वती गोस्वामी ठाकुर की जय
सरस्वत गौड़ीय वैष्णव वृंद की जाय, सारस्वती दंडीपाद गान की जाय, दंड शमनत्रलाभ विष्णु विष्णुपाद स्तोत्रचता श्री श्रीमद भक्ति वल्लभ तीर्थ गोस्वामी महाराज की जाय, भक्ति वेदांत बावन गोस्वामी महाराज की जाय, भक्ति वेदांत नारायण गोस्वामी महाराज की जाय, भक्ति विज्ञान भारती गोस्वामी महाराज की जाय, भक्ति सुंदर गोविंद गोस्वामी महाराज की जाय, भक्ति प्रज्ञान ज्योति गोस्वामी महाराज की जाय, भक्ति सर्वोष्ण गोविंद गोस्वामी महाराज की जाय। जय दंडिशय भक्ति वेदांत पुरी महाराज की जाय, भक्ति वेदांत बृहदवती महाराज की जाय, भक्ति लक्ष्मण गिरी महाराज की जाय। All glories to assembled devotees. नमाचार्य हरिदास ठाकुर की जाय, भुवन मंगल हरि नाम संकीर्तन की जाय। गौर प्रमानंदे। विष्णुपाद स्तोत्र श्री श्री श्रीमद् भक्ति विभूत बोधायन गोस्वामी महाराज की। Update to Gurudev 1 second. There is a prasadam came from Meenakshi, Kamakshi